வெற்றி என்பது உங்களிடம் உள்ளதை வைத்து அளவிடப்படுவதில்லை, மாறாக நீங்கள் என்ன வென்றீர்கள் என்பதன் மூலம் அளவிடப்படுகிறது. இதன் பொருள், உண்மையான வெற்றி என்பது பணம், பதவி அல்லது சாதனைகளை பற்றியது அல்ல. உண்மையான வெற்றி என்பது நீங்கள் எதிர்கொண்ட போராட்டங்கள், நீங்கள் சமாளித்த சவால்கள் மற்றும் சிரமங்களின் மூலம் நீங்கள் உருவாக்கிய வலிமை பற்றியது. கஷ்டங்களுக்குப் பிறகு வலிமையாக மாறும் ஒருவர், எளிதான வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவரை விட வெற்றி பெறுகிறார். எடுத்துக்காட்டு 1. போராடிய ஒரு மாணவர். ரவி ஒரு ஏழை குடும்பத்தில் வளர்ந்தார். அவரிடம் சரியான படிப்புப் பொருட்கள் இல்லை. அவர் தனது பெற்றோரை ஆதரிக்க பள்ளிக்குப் பிறகு பகுதிநேர வேலை செய்தார். மற்றவர்களைப் போல அவருக்கு டியூஷன் இல்லாததால் ஒவ்வொரு தேர்வும் கடினமாக இருந்தது. பல முறை அவர் கைவிட விரும்பினார். ஆனால் அவர் ஒருபோதும் விலகவில்லை. அவர் இரவில் படித்தார், கடினமாக உழைத்தார், இறுதியாக நல்ல மதிப்பெண்களுடன் தனது தேர்வில் தேர்ச்சி பெற்றார், நிலையான வேலையை பெற்றார். இப்போது அவரை மற்றொரு மாணவருடன் ஒப்பிடுங்கள். ரோஹன் பணக்காரர். அவருக்கு எல்லா புத்தகங்களும், பயிற்சியும், அமைதியான அறையும், எல்லா வசதிகளும் இருந்தன. அவரது பாதை எளிதாக இருந்தது. இருவருக்கும் ஒரே வேலை கிடைத்தாலும், ரவியின் வெற்றி பெரியது, ஏனெனில் அவர் வறுமை, மன அழுத்தம், வளமின்மை மற்றும் உணர்ச்சி போராட்டங்களை வென்றார். அவரது பயணத்திற்கு தைரியம், சகிப்புத்தன்மை மற்றும் தியாகம் தேவைப்பட்டது. உதாரணம் 2. தனது குழந்தைகளை வளர்க்கும் ஒரு ஒற்றைத்தாய். லட்சுமி 2 குழந்தைகளை கொண்ட ஒற்றைத்தாய். அவரது கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்தை விட்டு வெளியேறினார். வாடகை மற்றும் பள்ளிக் கட்டணத்தைச் செலுத்த அவள் நீண்ட நேரம் வேலை செய்கிறாள். பல முறை அவளிடம் தனக்கென போதுமான பணம் இல்லை, ஆனால் அவள் தன் குழந்தைகள் நன்றாக சாப்பிடுவதை உறுதி செய்தாள். அவள் தனிமை, மன அழுத்தம் மற்றும் சமூகத்தின் அழுத்தத்தை எதிர்கொண்டாள். அவள் பல இரவுகள் அழுதாள், ஆனால் ஒவ்வொரு காலையிலும் உறுதியுடன் விழித்தாள். இன்று அவளுடைய குழந்தைகள் படித்தவர்கள், நல்ல நடத்தை கொண்டவர்கள், நன்றியுள்ளவர்கள், அனைவரும் இப்போது நல்ல நிலையில் உள்ளனர். அவளுடைய தியாகங்களுக்காக அவர்கள் அவளை மதிக்கிறார்கள். உதாரணம் 3. சவால்களை எதிர்த்துப் போராடிய ஒரு ஊழியர். அருண் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறார். அவர் சேர்ந்தபோது, அவருக்கு மிகவும் மோசமான ஆங்கிலத் திறன் இருந்தது. அவர் கூட்டங்களில் கூச்ச சுபாவமுள்ளவராக உணர்ந்தார், மேலும் பல தவறுகளைச் செய்தார். அவரது சக ஊழியர்கள் அவரை பார்த்து சிரித்தனர், அவரை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் சோர்வடைந்ததாக உணர்ந்தார், ஆனால் அவர் கைவிடவில்லை. அவர் முன்னேற முடிவு செய்தார். ஒவ்வொரு மாலையும் அவர் ஆங்கில வகுப்புகளில் கலந்து கொண்டார். அவர் கண்ணாடி முன் பேசுவதை பயிற்சி செய்தார். அவர் புத்தகங்களை படித்தார், உரைகளை கேட்டார், தன்னை பயிற்றுவித்துக் கொண்டார். 2 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் ஒரு தன்னம்பிக்கை கொண்ட பேச்சாளராக ஆனார். அவருக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அவரை கேலி செய்த அதே சக ஊழியர்கள் இப்போது அவரை போற்றுகிறார்கள்.